எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவன் நாடினால் 2 பேரும் சீக்கிரமாக இணைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இவங்க வீடியோவில். ரஹ்மான் அண்டு ஷாயிரா பானு இவங்களுடைய அந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்தப்போ ஏகப்பட்ட நாய்ங்க ஏகப்பட்ட வாய்ங்க ஏகப்பட்ட நாய்ங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் ஏஆர் ரஹ்மான் மேலே இருக்கிற வன்மத்தை வந்துட்டு கக்கி திங்கணுமோ அந்த அளவுக்கு கக்கி தின்னாங்க. எத்தனையோ ஈனப்பிறவிகள் மட்டமான பிறவிகள் மனித குலத்திற்கு மனித சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ தகுதி இல்லாத கேவலமான பிறவிகள். ஏன்னா ஒருத்தரை பற்றி நமக்கு தெரியல அப்படின்னா தெரியலன்ட்டு போயிடணும். அவனை பற்றி தெரிலப்பா, அவனை பற்றி ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஒரு மனுஷனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். மனுஷனை வந்து தங்கத்துக்கு வைரத்துக்கு ஒப்பிடுவாங்க. வைரத்துக்கும் தங்கத்துக்கும் ஏஆர் ரஹ்மானை ஒப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர். இது வரைக்கும் எந்த கான்ட்ரவர்சிலையும் வந்துட்டு அவர் சிக்கினது கிடையாது. அதனால் என்னமோ தெரிய கந்திஷ்டிப்படுற மாதிரி இந்த சம்பவம் ஒன்று நடந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷாயிரா பானுவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த விஷயத்தை மீடியாவை கொண்டு வந்திருக்கக்கூடாது. அநேகமாக ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாய்ங்களுக்கு மத்தியிலேயே நம்ம மனசில் இருக்கிறத வெளியே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் அவங்களுடைய நிலைப்பாடு நடந்திருக்கு. ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டாங்க இந்த மீடியாவை. இங்கே இருக்கக்கூடிய வாய்ங்களையும் இங்கே இருக்கக்கூடிய நாய்ங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறைவாக மதிப்பீடு போட்டுட்டாங்க. இவங்க யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயத்த அதை அப்படியே கையும் காலும் கண் மூக்கு வாலுன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி அந்த அளவுக்கு ஒப்பேற்றி ஏஆர் ரஹ்மானுக்கு கள்ள தொடர்பு. ஏஆர் ரஹ்மான் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு வரான் போயிட்டு. இந்த நாயை சந்தானம் சொல்கிற மாதிரி அவன் எதையே கண்டுபிடிக்கிறான், இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு போகிற மாதிரி. இந்த நாய்ங்க அன்றைய தேதியில் ரஹ்மான் வந்துட்டு அவங்க மனைவி விவாகரத்துன்னு அறிவிச்சு அதே தேதியில் ஒரு அம்மா வந்துட்டு தன்னுடைய கணவரை விவாகரத்து பண்ணுறாங்களாம். ஏன் அந்த ஒரு அம்மா தான் பண்ணாங்களாம் அந்த தேதியில்? நீ தான் ஆராய்ச்சி வெண்ணையாச்சே சயின்டிஸ்ட்டு. அந்த தேதியில் அந்த அம்மா ஒருத்தர் தான் கணவனை வந்து டைவர்ஸ் பண்ணாங்களா? ஏன் அன்றைய தேதியில் ஷாயிரா பானு மட்டும்தான் அந்த மாதிரி அறிக்கை கொடுத்தாங்களா? போய் ஆய்வு பண்ணிப்பார். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பொண்டாட்டிங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தேதியில் புருஷனை பற்றின ஒரு அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கணவன்மார்கள் ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் சொந்த ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணியிருப்பான். ஒய்ஃபே இல்லைனாலும் அடுத்த ஒய்ஃபை வச்சுருந்து அன்றைய தேதியில் டிவோர்ஸ் பண்ணியிருப்பான். இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே போயிட்டு ஒருத்தன் கணக்கு எழுதலாம். அன்றைய தேதியில் அவங்க மோகினி தேவுங்கிறவங்க அவங்களும் வந்துட்டு கணவனை பிரிகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்புறம் இன்னும் ஒருத்தன் அது கண்ணுக்கு அதை மூக்கி வைக்கிறான். ஒரு நரைச்ச மீசக்காரன்லாம் அவனை சொல்ல முடியாது. ஏற்கனவே அவன் சைக்கிளாட்டை செருப்படி வாங்கிட்டு வந்தவங்க அவன் கட்டுக்கதை கட்டுறான். அன்றைய தேதியில் இன்னும் நடந்துச்சு. ஸ்டுடியோவுக்கு வர்ற ஆட்களை எல்லாம் வந்துட்டு இப்படி தான் பண்ணுறாங்க. ஸ்டுடியோவில் வச்சு அதை பண்ணுறாங்க, ஸ்டுடியோவில் வச்சு இதை பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளே நிறைய ஃப்ரீடம்ஸ் இருக்குது. அதனால் பல பெண்களோட வந்துட்டு இவன் யாரை பற்றியோ கேள்விப்பட்டு வந்திருக்கிறான். மருமகனை பற்றி கேள்விப்பட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறான். அதை எல்லாத்தையும் தூக்கி ஏஆர் ரஹ்மான் மேலே வச்சு பேசுகிறான். சரியான செருப்படி கொடுத்தா அப்படி ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க, ரிமூவ் பண்ணிட்டு ஓடி போயிருங்க. இல்லைனா உங்கள் மேலே எல்லாம் சட்டம் பாயும். அதுக்கு தகுதியான ஒரு நபர் தான் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அகைன்ஸ்டாக அதே வேலை சட்டபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். அதுக்குண்டான இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ ஒழுங்காக வந்து அவன் வீடியோவெல்லாம் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான்னு பாதி பேர் போயிட்டானுங்க. கொஞ்சம் பேர் மட்டும் இன்னும் வீடியோ இருக்குது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டரகமாலாம் பேசுனாங்க. இதை விட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ஏதாவது ஆப் வச்சுருக்கணும். என்னெல்லாம் வாயில் வருதோ எல்லாத்தையும் பேசி வச்சானுங்க அன்றைய தேதியில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மூஞ்சிலையும் சாக்கடையை கரைச்சி ஊற்றுற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க. ஷாயிரா பானு நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. தயவு செஞ்சு ஏஆர் ரஹ்மான் மேலே எந்த தப்பும் சொல்லாதீங்க, அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதில் ஒருத்தர் தான் வந்துட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான். தயவு செஞ்சு அவரை யாரும் தப்பாக பேசாதீங்க, இதை நான் பண்ண தவறு தான் அப்படிங்கிற மாதிரி. தவறுன்னு சொல்லலை அவங்க.
எனக்கு தான் உடல் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் அவரை போட்டு நாம் ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஸோ அவருக்கு அது சங்கடம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏதோ சொல்ல வராங்க, அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு நமக்கு தெரிய வரல. உடல்நிலை சரியில்லை என்ன போனால் என்ன, அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ரைட்டு, அவங்க அவங்க ஏதோ ஒன்று நினச்சிட்டாங்க. ரைட், நம்ம கணவனை வந்துட்டு தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள மனசை பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக உலக மக்கள், மொழி தெரிஞ்சவங்க மொழி தெரியாதவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மானுக்காக பரிதாபப்பட்டாங்க. எனக்கெல்லாம் அன்னைய முழுக்க இதை எப்படி ரஹ்மான் தாங்குவாருங்கிற டென்ஷனே எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்க சரி ரைட்டு, நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு முன்ன மாதிரி அவங்க சாய்ரா பானுவோடைய கான்வர்சேஷனில் இல்லாமல் தொழில் 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 அப்படின்னு இருக்கிறாரோ, ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்னத்தை செல்லமாக ஒரு திருவி எந்திரி ரஹ்மான், நானும் ஒருத்தை காவை காத்துக்கிட்டு இருக்கிறேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி சாய்ராம் அவங்க சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அநேகமாக தூக்கத்திலேருந்து ரஹ்மானும் எந்திரிச்சிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த நேரத்தில் சாய்ரா பானு முதல் அறிக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு செஞ்ச சிறிய தவறாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மீடியாவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனையோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வெளியிலே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஏஆர் ரஹ்மானோடைய வாழ்ந்தா என்ன வாழலாம் என்ன, இங்கே எந்த நாயும் கண்டுக்க போகிறது கிடையாது. ரஹ்மான் சாய்ரா பானு ஒன்றா இருக்கிறாங்க, ஒத்துமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் போயிருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இவங்க வந்துட்டு அதை வந்துட்டு இவங்க வெளியில் கொண்டுட்டு வந்தது எனக்கு மனசில் தப்பாக பட்டுச்சு. ஸோ அதை நான் சொன்னேன், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை புரிஞ்சிருப்பாங்க. ஸோ கணவனை எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே, அதுவும் ஒரு பெண்ணோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்னு சொன்னவொடனே அவங்க நேற்று பொங்கி எழுந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தாங்காதில்ல, என்ன இருந்தாலும் தன்னுடைய கணவனை ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்க, ஒருத்தர் தப்பாக பேசுனா பரவாயில்ல, உலகமே இல்லை தப்பாக பேசுது. ஸோ அவங்க வந்துட்டு அதை என்னமோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளும் இறைவன்கிட்ட கையேந்தின மாதிரி, நான் முதல் நாள் அதுதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இறைவன் நாடினால் அவங்க இன்னும் 2-3 நாளில் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேர்ந்துட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவங்க கோபம் வந்துட்டு கொஞ்சம் தணிஞ்சு வருது. அநேகமாக 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. இதுக்கு முன்னாடியே அங்கே பெரிய பஞ்சாயத்தெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் கேள்விப்பட்டேன் நான். அதாவது பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இன்னும் சில சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ரிலேஷன் அவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுகிறதா சொல்கிறாங்க. பட் செல்லமாக ரஹ்மான் கோச்சிட்டு இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோவப்படுவாரான்னு எனக்கு தெரியலை. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப கோவக்காரர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு ஆளோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க சாய்ரா பானு விஷயத்தில் செல்லமாக கோச்சிட்டு இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருக்கும். ஸோ இறைவன் நாடினால் இறைவன் நாடுவான், அந்த நம்பிக்கையோட இறைவன் நாடினால் சீக்கிரம் அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்பும் வரும், நிச்சயமாக வரும் நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா, இறைவன் நாடினால் நிச்சயமாக அந்த சம்பவமும் நம்ம இந்த வாரத்துக்குள்ளேயே கேள்விப்படுவோம். இப்போ இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் சாய்ரா பானு அண்டு ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு ஒன்றா நிற்கிற மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் பார்க்குறோம் இல்லையா. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோட்டோ இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட போகிறாங்க. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இறைவன் நாடினால் அது நடக்கும், இறைவன் நாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இதை அவங்க சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு செய்யணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இங்கே அவங்களெல்லாம் கண்டுக்கிற மக்கள் யாரும் கிடையாது. இப்போ இந்த போன வாரம் வரைக்கும் ஏஆர் ரஹ்மானை கழுவி ஊற்றுனாங்க இல்லையா, இந்த நாய்ங்க வேறு பக்கம் போய்ட்டு இன்னும் வேறு யாராவது கிடச்சா அங்கே கழுவி ஊற்றிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க. நீங்களே ஒரு அறிக்கை ஒன்று விட்டுடுங்க. நாங்கள் 2 பேரும் இந்த பாருங்கள், 24 மணி நேரம் இனிமேல் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் ஸ்டுடியோவில் நாங்கள் உட்காந்து கம்போஸ் பண்ண போகிறோம், மியூசிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஏஆர் ரஹ்மான் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மக்கள் வந்து அவரை படுத்தி வச்ச பாடு அந்த அளவுக்கு கொடுமையாக படுத்தி வச்சுட்டாங்க. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருந்தால், இறைவன் நாடுவான், இறைவன் நாடினால் சீக்கிரம் அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல அறிவிப்பு ஒன்று வரும். அதோடைய தொடக்கமாக தான் நேற்று கொடுத்த சாய்ரா பானு நேற்று கொடுத்த அறிவிப்பை நான் பார்க்குறேன். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.